போஸ்ட்மேன் சேனலூடாக இன்னும் ஒரு தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகில் மக்கள் எரிபொருள் பஞ்சம் தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். சில நாடுகளில் சில இடங்களில் மக்கள் வரிசையில் நிற்பதாகவும் செய்திகளை பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில ஒரு பதற்றமான நிலை இருக்குது. எப்படா எங்களுக்கு எரிபொருள் இல்லாம போகும் அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கிற நிலையில சில எரிபொருள் வரிசைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இது இலங்கை சம்பந்தப்பட்ட தொகுப்பு இல்லை. இது உலகளாவிய ஒரு பிரச்சனை. அது கனடா மக்களாக இருக்கட்டும், உலகளாவிய 7 பில்லியன் மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு வரக்கூடும் என்று அச்சப்படுகிற ஒரு பிரச்சனை சம்பந்தமா தான் இன்றைக்கு பேச போறோம். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கு. அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கு. இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தமாக மாறுவா என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. 3ஆம் உலகப் போர் வந்து விடுமா, அணு ஆயுதம் பயன்படுத்தப்படுமா என்ற சந்தேகங்களும் இருக்கு, பயமும் இருக்குது. இது சம்பந்தமாக பேச இருக்கிறோம். வளமை போல இன்றும் கேதி அண்ணா இருக்கிறார். வணக்கம் கேதி அண்ணா. வணக்கம். சின்ன ஒரு இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களுக்காக. ஆனால் இதற்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் எங்களை பதிவுகளை இன்னும் வேறு வேறு வடிவங்களை கொண்டு வர எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு பேச வந்த விடயம் நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் ஆரம்பித்தது இலங்கை சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் கூட இது உலகளாவிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது என்ற பயம் இருக்குது. இந்த முதலாவது கேள்வி உங்கள்கிட்ட நேரடியாகவே கேள்வி கேட்கிறேன். மக்கள்கிட்ட ஒரு பயம் ஒன்று இருக்குது, 3ஆம் உலக போர் வந்து விடுமா அப்படின்ட்டு. அப்படி 3ஆம் உலக போர் வந்தா அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? ரஷ்யா அடிக்குமா? எங்களுக்கு தெரியும்னா இந்த தொகுப்பு ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்கிறதையும், இஸ்ரேல் ஈரான் மீது நடத்துற தாக்குதல்களோட அப்டேட் நிறைய செய்திகள்ல வருது. ஆனால் ஒரு பயம் இருக்குது, 3ஆம் உலக போர் வந்து விடுமா அப்படின்றது. அதான் இந்த முதலாவது கேள்வியா இருக்கு. உண்மையா 3ஆவது உலக போர் வந்து விடுமா? 3வது உலக போர் வந்து விடுமா என்ற கேள்வி 7 பில்லியன் மக்களால கேட்கப்படுற கேள்வி என்றபடிய இதை இந்த உலகத்தில் எத்தனையோ மீடியாக்கள் பேசிய ஒரு விஷயம். இதை நாங்கள் பெருசாக பேசக்கூடாது என்று நாங்கள் கூறக்கூடாது. ஏனென்றால் அந்த 7 பில்லியன் மக்களின் நித்தியத்திலும் தன் தலையில் கொண்டு வந்து விழுந்தோடு 3 பதட்டம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் கனெக்டட், குண்டு எங்கேயும் விழலாம் என்ற அளவுக்கு கனெக்டட். ஒரு இடத்தை இருந்து அடிக்கும் என்று சொல்லலாம். ஆனால் உலக போர்கள் 2 நடந்தன. 3ஆம் உலக போர் வரும் ஒன்று கேட்க இன்றைக்கு இருக்கிற தலைமைகளின் அந்த போக்கு என்றதை பார்த்தால், ஒரு உதாரணத்துக்கு 2.5 வருஷத்துக்கு முதல் 22 பிப்ரவரியில யுக்ரைன் போர் ஸ்டார்ட் பண்ணினார். It's almost directly Russia and America, Europe alliance. அந்த நேரத்துல உலக போர் வந்துவிடும் என்ற இருந்த பதட்டம் ஒரு அறிவியல் ரீதியாக நம்பகரமான. ஆனால் அந்த 3 வருஷம் அவப்பட்ட பாடுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்தா இன்றைக்கு தலைவர்களே உலக போர் வந்து கொண்டு எட்டி பார்த்து பதுங்கி கதைக்கிற ஒரு தலைமைகள் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தா புட்டினையும் ஜியையும் பார்த்து அவ டஃப்பான லீடர்ஸ் தான் தெரியணும். த வே தே லுக். டொனால்ட் ட்ரம்ப் கோமாளி மாரி தெரியுது. ஆனா ஒரு காலத்துல இப்ப ஈராக்கு அடிக்கிற நேரம் நீங்க ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷை பார்த்தா அவரை ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மாரி இல்லை, அவர் ஆர்மி கமாண்டர் மாரி நின்ற. அதே நேரத்துல இந்த சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல உள்ள அந்த தலைவர்கள் வீரமாக தெரிந்தாலும் அவர்களுடைய பொருளாதாரமும் அவர்களுடைய இராணுவ பலமும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ட் ஆயிடுது யுனைடெட் ஸ்டேட்ஸோட வரைக்கும். அப்ப விரும்பியோ விரும்பாமலோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அட்வர்சரிஸ் உருவாக விரும்பாது. அதே நேரத்துல அமெரிக்காவிலும் போராட கலைச்சு மக்களுக்கு இனி என்ன சொல்லி நாங்கள் போற நடத்துறோன்ற குழப்பத்திலே அங்க வந்துட்டு, அங்க காங்கிரஸும் ஒரே கட்சியில உள்ள பிரசிடென்டும் மெஜாரிட்டி காங்கிரஸுமே கண்ட்ரடிக்டடா இருக்கு. சோ இதுல இருந்து உலக போரை நடத்த முடியும்? நிச்சயமாக உலக போர் வர்றதுக்கான சாத்தியம் வலுக்குறைவு இன்றைக்கு இருக்கிற தலைமைகள் என்ற நிலப்பாட்டை பார்க்கும்போது. அதாவது சாத்தியங்கள் வலுக்குறைவா இருக்கிறது. சண்டித்தனம் பண்ணணும், ஆனா நாங்க சண்டைக்கு போக மாட்டோம். இப்பத்திய டாக்டிக்ஸ் அப்படி என்ன சொன்ன
நோவாம நோங்க குடிக்கும். ஆனா இதுவும் நடக்கக்கூடிய சாத்தியங்களும் இருக்குது. அதாவது வந்து யார் என்ன சொன்னாலும், எந்த பெரிய அறிஞர் என்ன சொன்னா என்ன, அதுக்கு அன்பிரசிடென்ட் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனா நாங்க ஓரளவுக்கு பாக்க அந்த அதுக்குரிய அந்த 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 டெம்போ அந்த அந்த ஸ்ட்ரென்த் இல்ல என்றதும் உண்மை. எங்க மிட் ஆகலாம். மிடில் ஈஸ்ட் யுக்ரைன்ல நடக்காத எங்க மிடில் ஈஸ்ட்ல நடக்க போதும் இன்னைக்கு கேட்டனா நாளை தலை உறிஞ்சும் போகலாம். மிடில் ஈஸ்ட்ல தொடங்கலாம் வேர்ல்ட் வார். பட் ஆன்டிசிபேஷன் எடுத்தா வெரி லோ சான்ஸ். உலக போக்குல இன்னும் ஒரு உலக நடப்பு உலக போக்கு எடுத்துக்கொண்டா இன்னும் ஒரு உலக போரை சந்திக்கிறது இந்த பூமி தாங்காது. இந்த உலகம் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டி வரும். எது எப்படியோ நான் ஆரம்பிச்ச விடயம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ல சொன்ன ஸ்ரீலங்கால வரிசைகளை நிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சொல்லி இருக்குது, ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க வந்து பேக்கப் பிளான் இருக்கின்ற அவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த பேக்கப் பிளானும் இல்லாதவங்க துணிஞ்சு சொல்லலாம் பேக்கப் பிளான் இருக்குது. இதுக்கான மிக முக்கியமான காரணம் ஹோர்முஸ் நீரின 21 கிலோமீட்டர் அகலம் கொண்ட அந்த உலகத்தின் 50% பெட்ரோல் விநியோகத்தை, அதாவது எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ளும் அந்த நீரிணையும் மூட போறதா வந்து ஈரான் அறிவிச்சிருக்குது. காரணம் இப்படியான அத்துமீறின தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்குது. ஆகவே நாங்க அந்த நீரிணையை மூட போறதுக்கு, அதை மூடுறதுக்கு ஈரான் பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்கு. அதனால இப்படியான ஒரு பதட்டம் வந்து இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமையில அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கு. எங்களுக்கு தெரியும், திடீரென்று போயிட்டு 3 அணு உலைகளை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்திட்டு இப்ப சமாதானத்துக்கு வாங்கன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முதல்ல இஸ்ரேல் திடீரென்று தான் இந்த தாக்குதலை நடத்தினது. உண்மையாக இது வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வேலை செய்தா இல்ல இஸ்ரேலுக்கு உதவிய அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்க? கடைசி கேள்வி நல்ல கேள்வி, முதல் கேள்வி நல்ல கேள்வி. ஆனா ஒரே அடியா 5 கேள்வி எடுத்துப்பீங்க. இந்த அந்த நீரணே, அதாவது அந்த கடல் வழி பாதைக்கு கடலுக்கு வர்ற அந்த 6 பாதையை தடை செய்கிற விடயத்தை பற்றி நாங்கள் பின்னுக்கு கதைப்போம். ஆனா நீங்க கடைசியா கேள்வி கேட்ட கேள்விதான் நான் முதல்ல யோசனையில இருக்கு. அதாவது வந்து அமெரிக்கா இஸ்ரேல புஷ் பண்ணதா, இஸ்ரேல் அமெரிக்காவை புஷ் பண்ணதான்ற விவாதம் இப்ப நடந்து இருக்கு. இல்லாட்டி இப்படி நான் கேட்க விரும்புறேன், 2 பேரும் நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு எதிரிய டார்கெட் பண்ணி இருக்கிறாங்களா? இது என்னன்னு சொன்னா, நான் கொஞ்சம் டீப்பா போனேன். இஸ்ரேலும் அமெரிக்காவும் நண்பர்கள் என்று சொல்றது சிரிப்பு கூடமான விஷயம். அதுதான் நான் இதில் சொல்ல வந்தேன். என்னன்னு சொன்னா, ஆல்வேஸ் வந்து அமெரிக்கா இஸ் அ கண்ட்ரி, இஸ்ரேல் இஸ் அ மிலிட்டரி கேம்ப் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்றுதான் நான் எடுப்பேன். ஆய்வாளர்களும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் எப்பெல்லாம் இஸ்ரேலை எவ்வளவுக்கு எவ்வளவு அமெரிக்கா இஸ்ரேல் தான் இன்டியூஸ் பண்ணு சொல்லியதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இஸ்ரேல் மறக்க போறதில்லை. ஏனென்றா அவைக்கு மறக்கிறதுக்கு தகுதி இல்லை அமெரிக்கா. அமெரிக்கா இல்லாமல் அவை இல்லை. அப்ப தாங்கள் பிளேம இஸ்ரேல்ல போட்டுட்டு அவர்களை இன்டியூஸ் பண்ணியிருக்கலாம்ன்றதுக்கு இந்த முறை ஒரு உதாரணம் என்னன்னா, முதல்வர் வாயில் அனுப்பிட்ட மாதிரி தான் எங்கட பெஞ்சமின் நெத்தனியாஹு. அவர் வந்து October 7th நடந்த உடனே இஸ்ரேலிய மக்கள் முழுக்க ஒப்பனை வெற்றி கொண்டும் போகும் பொழுது அவர் தனி அவைகள்ல குதிச்சொழும்பி இருப்பேன். அடடா, இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுற வேலையை செலுத்தாங்களே ரெண்டுட்டு பாஞ்சு அடிச்சு இப்போ இந்த பலஸ்தீனத்துக்கு அடிச்சுன்னு ஒரு காசாகவும் பிடிச்சார். வேலையை இவ்வளவு செய்தும் அங்க இஸ்ரேலிய மக்கள் குழம்பி கொண்டிருக்கிறோம், உனக்கு செய்யறோம் விதம் இன்னும் ஜெயில போடுவோம் மட்டும். அப்ப அதை பார்த்தா காசாவை அடிச்சு முடிய தன்னை கௌரவிப்பாங்க வேண்டாம் இல்லை. அந்த பதட்டத்துல இருக்கும் பொழுது இந்த போரை உண்மையிலேயே இன்டியூஸ் பண்ணிவிட்டது ஈரான் தான் என்ற ஒரு அபிப்பிராயம் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸுக்கு இருக்கு. அதாவது எங்களை வந்து யுக்ரைன் என்ற நாட்டுல உள்ள ரஷ்யாவுக்கு எதிரானவர்கள் டிப்ரெஷனை கொடுக்க விடாம டபுள் போரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈரான் தான் இதை இன்டியூஸ் பண்ணிவிட்டு இருக்கின்ற ஒரு இன்டெலெக்சுவல் கெஸ். மேபி ட்ரூ ஆர் நாட், பட் த இன்டெலிஜென்ட் பிலீவ் தட். அப்ப பெஞ்சமின் நெத்தனியாஹுவை வாய்க்குள்ள வெளியே விடாம நீ அடி ஈரானுக்கு
என்றா வெஞ்சநிறுத்தியாக அடிப்பர் தொடர்ந்து ஏனென்றா அவருக்கு இன்னும் அங்க மெண்டேட் இல்ல திரும்பி போறது. ஜெயில் தான் அவருக்கு இருக்குது ரெடியா. அதனால இந்த முறை பார்த்தா நீங்க பெஞ்சமின் நெத்தனியாகுவை வச்சு ஸ்வேல பம்புல மாட்டி முஸ்லிம் கண்ட்ரிகளுக்கு அதாவது ஈரானுக்கு மேக்சிமம் டேமேஜ் அமெரிக்கா செய்யுது. ஏனென்றா நீ தானே தொடக்கி விட்டனே, உனக்கு நான் அமெரிக்கா மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும் இது ஈரான் தான் தொடக்கி விட்டேன்னா உனக்கு என்ன தெரியும் கேட்கிறேன். இன்டெலிஜென்ட் பிரீஃப்ஸை வந்து ஒன்னொரு பப்ளிக் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரே வழி ஏதாவது ஒரு சாட்டை சொல்லி யுரேனியம் 60% வந்துட்டுது, அது வந்துட்டுது, என்ன கொஞ்சம் தாங்கடா அணுகுண்டு செய்யறதுக்கு இதை நாங்கள் அடிக்கணும்னு அடிக்கிறோம். ஆனா உண்மையான காரணம் வந்து யுக்ரைன் போர் சொதப்புப்பட்டதுக்கு ஈரான் தான் காரணம் அமெரிக்கா நினைக்கு. அந்த எண்ணத்துலதான் அவ வந்து இவருக்கு ஒரு தலையடி கொடுக்கணும். உடனே ஆயத்தல்லா கம்பெனிக்கு தெரியும் தனக்கே அடி விழுந்து தாங்களே அடிச்சேன் அமெரிக்காவுக்கும் தெரியும், பெஞ்சமின் தெரியாதும் தெரியும். ஓர்டினரி பப்ளிக்கு வந்து சதி பிள்ளை என்ற மட்டும்தான் தெரியும். ஆனா சதி பிள்ளை எல்லாம் அனாலிசிஸ்ல வராது. இத்தனை % சரி, இத்தனை % பிள்ளை அதுதான் வரும். ஆனா இன்றைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பதில் வந்து அமெரிக்கா 100% வெற்றி, பெஞ்சமின் நெத்தனியாக திரும்பி போகும் விரையும் வெற்றி, புறமறியல். ஆனா ஆஸ்திரேலிய மக்களுக்கு மிகப்பெரிய தோல்வி மட்டும் இல்லை, ஒரு ஆஸ்திரேலிய மக்களுக்கும் ஈரானுக்கு அதாவது இஸ்லாமிய முஸ்லிம் கண்ட்ரிகளுக்கும் உள்ள இடைவெளி 100 வருஷம் இப்ப 1000 வருஷம். இதைத்தான் நான் இந்த அடுத்த கேள்வியா இருக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இஸ்ரேல் எடுத்துக்கொண்டா அறிவியல் ரீதியாக மேல இருக்கிறதாகவும் மொசாட் வந்து உலகத்துல மிக முன்னணியில உள்ள ஒரு புலனாய்வு அமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பார்க்கப்படுற விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரி அமெரிக்காவின் தேவையை இஸ்ரேல் பூர்த்தி செய்யும் போது அந்த பிராந்தியத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம் நாடுகளின் எதிரியாக தனி ஒரு எதிரியாக இஸ்ரேல் மாறப்போகுது. இது மிகப்பெரிய ஆபத்து. நீண்ட காலத்துல இஸ்ரேல தனிவிடம் இல்லையா, கொண்டு போய் ஒரு 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 கரையில இல்லாட்டி ஒரு நாங்க சொல்லுவோம் சிவத்தோட சாத்தி வைக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலைமை இஸ்ரேலுக்கு வரும் இல்லையா? நிச்சயமாக வரும். அதை உணர்பவன் யார் என்று சொன்னா ஜூஸ் பீப்புள், ஆஸ்திரேலிய மக்கள். ஆனா ஆஸ்திரேலிய மக்களை ஆள்றவர் தனிப்பட்ட பாதுகாப்பு மட்டும்தான் பார்க்கிறேன். அவர் ஆஸ்திரேலிய மக்களின் ரெப்ரசன்டேட்டிவ் என்றதுக்கு எந்த வித தகுதியும் இல்லை. ஏனென்றா நீங்க இப்ப கேட்ட கேள்வி நான் சொன்னதும் உண்டு. அதாவது வந்து இஸ்லாமிய மக்களுக்கும் ஆஸ்திரேலிய மக்களுக்கும் இடையில பயங்கர எதிர்ப்பொண்ட உருவாக்கி விடுறார் ஒரு லீடர். அவர் இஸ்லாமிய ஒரு ஆஸ்திரேலியன் தலைவர் என்று சொன்னேன். அதை விட நீங்கள் ஒரு ஜூஸ் என்று சொல்றேன் நான். என்ன நீங்க எவ்வளவு கவலை போவீங்களா இருக்கா? நான் முடிக்க இல்லை. நீங்க சொன்னது போல நான் சொன்னேன், அதாவது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடைவெளி கூட கூட முதல் சந்தோஷப்படுற நாடு அமெரிக்கா. ஏனென்றா அவ போய் நீதவான் வேலை பார்க்கலாம், ஈரானுக்கு எப்பெல்லாம் அடிக்கலுமோ இஸ்ரேல போய் விட்டு அடிக்கலாம், போய் பேச்சுவார்த்தை போகலாம், எல்லாம் செய்யலாம், ஓயில சிம்பிளா எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஏனென்றா வேற 2 பேருக்கும் இடைவெளி கூட்டிட்டு இவ சண்டை பிடிச்சுட்டே இருக்கணும். ஆனால் ஆஸ்திரேலிய மக்கள் இவ்வளவு தூரம் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக்கின மட்டும்ன்றது படுபுள்ளியான வேலை. அது அந்த மக்களுக்கு தெரியும். ஆனா அவையால ஒன்றும் செய்யல. They became dependent of British and United States to exist as a Israel country. ஆனா இஸ்ரேல் மட்டும் இல்ல, அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமியர்களோட ஒட்டுமொத்த எதிர்ப்பை சந்திக்கிற ஒரு நிலைமைய சந்திச்சிருக்கு. இது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஈரானுக்கு எதிரான தாக்குதலா இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான இல்லாட்டி இஸ்லாமிய நாடுகளுக்கு முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக இருக்கிறதோ என்ற ஒரு அச்சமும் சில தகவல்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது எவ்வாறான உலக போக்குல உலக ஒழுங்குல எவ்வாறான மாற்றங்கள்ல ஏற்படுத்தும்? அப்படி இல்லாட்டி அமெரிக்காவுக்கு இன்னும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா? நிச்சயமா இருக்கு. இந்த கேள்வி அந்த நான் பதில் சொல்லும் பொழுதோ ஒன்று கொண்டு முரணாக தெரியும். இந்திய நிலையில் நான் சொன்னேன் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு 100% வெற்றி, சக்சஸ், சந்தோஷம் உண்டு. அதே நேரம் இந்த கேள்விக்கு கொஞ்சம் பிரீஃபான பதில் தான் என்ன சொல்ல, ஐ மீன் பிரீஃப் என்ற கொஞ்சம் விரிவான பதில் தான் சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்ப நீங்கள் இந்த பிரித்தானிய சாம்ராஜ்யம் என்ற அந்த 250-300 வருஷ சாம்ராஜ்யத்தை எடுத்து பார்த்தால்
அவையில இந்த பிரித்தாளும் கொள்கை என்ற ஒரு கொள்கை, பிரித்தானியா ஆக்சிடென்ட்லி பேரும் அதுவும் ஒரு மாதிரி வந்துட்டுது. அந்த பிரித்தாளும் கொள்கை என்ற விஷயத்துல அவர்கள் என்னன்னு சொன்னா, அவர்கள் இந்த பாப்புலேஷனுக்கு பயந்தாங்க. சீனாவையும் இந்தியாவையும் கொடுத்தா ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன். அப்ப நாங்கள் இவியலை வந்து எல்லாம் உட்டாச்சி நொறுக்கி விட்டா தான் நாங்கள் சர்வைவ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே உலகத்திலேயே மைனாரிட்டி இந்த இங்கிலீஷ் பீப்புள். அப்ப அந்த ஒரு கட்டத்திலே அவன் பாகிஸ்தானை யூஸ் பண்ணி பாகிஸ்தானை புரிச்சு விட்டு இந்தியாவை, இப்ப நான் அவுட் ஆஃப் த சர்க்கிட்ட போகவில்லை, தொடர்பு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் செய்வது ஒரே லீடர்ஷிப் தான் என்றதாலாம் நான் பின்ன போறேன். 300 வருஷமா 250 வருஷமா ஒரே நிலைமை தான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கு. அப்ப அன்னைக்கு அது ஒரு பாடமா இருக்கணும் சொல்றேன். பாகிஸ்தானை வச்சு இந்தியாவே எப்படியும் 21 நாடாக்க பார்த்தது. 75 வருஷத்துல இந்தியா proved to tell them that we are only one country and your sponsored state is a பறையா ஸ்டேட் ஆகி இருக்குது. இப்ப போன மாசம் நாங்கள் அதை பற்றி கழிச்சிருக்கிறோம். பறையா ஸ்டேட்டு கொண்டு வந்து விட்டாச்சு பாகிஸ்தானு. அதுக்கு மிக முக்கிய காரணம் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தான். ரெண்டரை பாகிஸ்தான் உணர்ந்திருக்கும் உள்ளுக்கு. ஈவன் த பொலிட்டிஷன் உணர்ந்திருக்கணும். ஆனா அவையால இஸ்ரேல் மாதிரி கதைக்கல. இரண்டு அவையும் ஒரு ஸ்பான்சர்ட் கண்ட்ரி, இஸ்ரேலும் ஒரு ஸ்பான்சர்ட் கண்ட்ரி. I'm not talking about the people, don't blame me, but the leadership. அந்த கட்டத்துல பாக்க பிரித்தானியாவின் எத்தனையோ உலகத்தை ஆண்டாலும் எத்தனையோ முயற்சிகள் தோக்கடிக்கப்பட்டிருக்கு. சைனாவை உடைக்கணும், கம்யூனிசத்தை வச்சு உடைக்க முயற்சி பண்ணினா அது எனக்குத்தான் தெரியும். ஆனால் நீங்க சொன்னது போல இதுகள் ஒவ்வொரு நாடுங்க. இஸ்லாம்ன்றது ஒரு ரிலிஜன், பூமி பூரா பரவி இருக்கிற ஒரு மதம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மதங்கள் எல்லாம் ஜோக்காகி டைலாகி கொண்டு போயிருக்க மல்டிப்ளை பண்ணி கொண்டிருக்கிற ஒரே ஒரு மதம் இஸ்லாமிய. உலகத்தின் more than half of the population ரீச் பண்ணுவதற்கான சான்ஸ் இருக்கு. இந்த கட்டத்துல இவ்வளவு எதிர்ப்பை அமெரிக்கா சந்திக்கிறது லாங் ரன்ல மேபி 25 to 100 years. இல்ல, இதத்தான் எனக்கு சந்தேகம் இருக்கு. இந்த வளர்ச்சி தெரியுது மிக வேகமாக பல்மடங்கு வளர்ந்து கொண்டிருக்கு அந்த சமூகம். அந்த மதமாக அந்த சமூகம் மல்டிபிளா, அதுவும் உலகத்துக்கு அச்சுறுத்தலா இருக்குமா என்ற கணிப்புல அமெரிக்கா இப்படி செய்தான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுதான் இந்த கேள்வி. இல்ல அமெரிக்கி அந்த நாங்க சிந்திக்கிறத விட கூட சிந்திப்பினா ஏற்றுக்கொள்றோம். சில இடத்துல வந்து லாங் ரன்ல ஓவர் கான்பிடென்டான வேலைகளும் செய்யணும். இப்ப அவன் ஒட்டு மொத்தமா தங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த இஸ்லாம மதத்தின் இந்த ஒற்றுமையில குழப்பணும் கொள்ளணும்னு செய்யணும். ஆனா அதை செய்யறதெல்லாம் ஒற்றுமையா கூட்டி கொண்டு போற மாதிரி இருக்கு. விளங்குதோ? அப்ப with their power and their knowledge and their experience, they are trying their best. I'm not going to blame, but that's the maximum they can do. But it looks like it's going to overcome. One day they're going to break out. Right? என்ற ஒரு நிலப்பாடு இருக்கிறத அறிவியல் ரீதியா இங்கே அறிய முடியாது. நிச்சயமா நீங்க சொன்ன கருத்துல நான் முரண்படவில்லை. அதே நேரம் அன்றாடம் அல்லது 15 வருஷம் 20 வருஷத்திலே அமெரிக்கா வெற்றி கண்டு கொண்டும் இருக்குது. இதுதான் இந்த அனாலிசிஸ் என்று போனா இன்னொருக்கு அப்படி கேட்கிறான், அவங்க அப்படி கேட்கிறான் மாதிரி. அப்படி இல்லை, சரியும் பிள்ளையும் என்று கதைக்கிறது எங்கட சாதாரண மக்கள்கிட்ட உணர்வு. அது சரியல்ல பிள்ளை. எத்தனை பர்சன்டேஜ் சரி, எத்தனை பர்சன்டேஜ் கூட, எவ்வளவு காலத்துக்கு இவர் வின்னிங், எவ்வளவு காலத்துக்கு அவர் வின்னிங். நான் இதை கேட்க யோசிச்சேன். இதுக்கு முதல்ல செய்த 2-3 ப்ரோக்ராம்ல டொனால்ட் ட்ரம்ப் செய்யறது சரி என்ற ஒரு வாதம் இருந்தது. அப்ப நான் யோசிச்சேன், ஓகே நீங்க அமெரிக்காவுக்கு சார்பா எதுவும் கதைக்கிற அளவோ அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு சிந்தனை இருந்துச்சு. இப்ப அமெரிக்கா செய்யறது பிள்ளை இல்லாட்டி படுகொலையான வேலைன்னு சொல்றீங்க. அப்ப இந்த அமெரிக்கா எதிர்ப்பாளராக இருக்குமோ அப்படின்ற இதுவும் இருக்கலாம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆய்வாளருக்கு, ஒரு விடயத்தை ஆழமாக பார்ப்பவருக்கு அது சரி பிள்ளை, நீங்க சொன்ன மாதிரி எத்தனை % சரி எத்தனை % பிள்ளைன்ற பாக்குது. நான் உங்களுக்கு அடிக்கடி ஜோன் மெசாய்மர் சொல்லுவேன். நான் ஒருக்கா சொல்லியிருக்கிறேன், நான் ஜோன் மெசாய்மரோட கண்டடிக் பண்ணி இருக்கிறேன் சொல்லி சில இதெல்லாம் ஒத்து போயிட்டு இப்ப போன எல்லாமையும் பார்த்து கொண்டு வந்தேன். அந்த அதாவது அவரை அப்படியே முழுமையா அந்த முழுதையும் பார்த்தா தான் சரியா இருக்கு. ஒரு எபிசோட பாத்தீங்கன்னா நீங்க மெசாய்மர் அமெரிக்கா ஜால்றாங்க, இன்னும் ஒரு எபிசோட பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சப்போர்ட் பண்றாரு. 10 எபிசோட பார்த்தா இஸ் ஆக்சுவலி அனலைசிங் சொல்லி
நாங்கள் குழம்பிட்டு தான் இருக்கிறோம். என்ன கியல் வேணும் நாங்கள் ஒன்றும் குதிச்சு வெறும் வள்ளுவன் சொன்னதை போல இப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது காண்பது அறிவு. அறிவு. ஆகவே அதுக்காகத்தான் நாங்க ஏற்கனவே இந்த செய்திகள்ல வந்த விடயங்களை தகவல்களை தவிர்த்து விட்டு இதுக்கு என்ன சாத்தியங்கள் இருக்கு, இதை என்ன மாதிரியாக நோக்கணும் பார்க்கணும் என்ற விடயங்களை நான் உங்களோட கதைச்சு கொண்டிருக்குது. நான் ஏற்கனவே ஆரம்பிச்ச விடயம் வந்து ஹோர்முஸ் நீரினை வந்து மூடப்படுமானால் 50% உலகத்தின் 50% எரிபொருள் விநியோகம் போக்குவரத்து அந்த நீரின் ஊடாகத்தான் நடைபெற்று வருகிறது. ஈரான் தற்செயலா கோபத்துல அதை மூடினால் மிகப்பெரிய பாதிப்பு வரலாம். சீனா வந்து அந்த வழியாக போகிற எரிபொருளை தான் கொள்வனவு செய்யுது. சீனாக்கு ஒரு மாற்றீடு இருக்குது. ரஷ்யாட்ட தலைவலியாகவே அந்த எரிபொருள் விநியோகத்தை இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. வேற நாடுகளை பார்த்தா இந்தியாவும் ஏதோ ஒரு வழியில சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சந்தர்ப்பமாயிரும். ரஷ்யாட்டே போல ஓயில வேண்டாலும் ஒண்ணும் நிச்சயமாக ரஷ்யாவுக்கு தான் இது. அப்ப ஆனா இதுல பாதிக்கப்பட போறது ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய நாடுகள் ஒரு கட்டத்துல அமெரிக்காட்ட போயிட்டு எண்ணெய்க்காக, வயலுக்காக, எரிபொருளுக்காக மண்டாடி நிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடும். ஆக எரியிற வீட்டுல பிடுங்கினதெல்லாம் லாபம் என்ற அமெரிக்கா பார்க்கிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமெரிக்காவுக்கு இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது. இந்த ஈரான் இந்த எடுத்த முடிவு வந்து அமெரிக்காவுக்கு எப்படியும் ஒரு சாதகமான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கு. இது ஐரோப்பா அமெரிக்கா இடையிலான உறவை எப்படி வச்சிருக்க போகுது? நிச்சயமான நல்ல கேள்வி உண்டு. இதுக்கும் நான் ஒரு இதுல என்னண்டா பெஞ்சமின் நெத்தனியாவது தங்க லாபத்தை மட்டும் கருதி செய்த மாதிரி யூரோப் மேல கடும் கோபம் கொண்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் அமெரிக்கால. அவுட் ஆஃப் 360 million people, the one and only Donald Trump is upset about Europe because they are sucking our money, we are protecting them, we are spending for NATO, we are doing everything. This is the only chance for Donald Trump to அவர்களுக்கு கழுத்தால பிடிச்சு நெரிச்சு இங்க வாங்க $10 பெட்ரோல் இங்க இருந்து போடுறேன், கப்பல் செலவு, அதுக்கு அப்புறம் ராணுவம் பாதுகாப்புன்னு போட்டு €5 பெட்ரோல் வண்டி அடியுங்கன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நத்தனியாக போல் ஒரு தன்னுடைய ஒரு அந்த ஆத்திரத்தை, குழந்தை பிள்ளைத்தனமான கோபத்தையும், குழந்தை பிள்ளைத்தனமான அந்த போட்டி மனப்பான்மையும், ஆரோட பார்ட்னர்ஷிப், ஆரோட எதிர்ப்பு, யூரோப்போட மோதிக்கொண்டு புட்டினோட நான் கை கொடுக்க போறேன்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நீங்க சொன்னது நல்லொரு வரப்பிரசாதமா இருக்கு. பட் அமெரிக்க மக்கள் வந்து நான் சொன்னேன் யூத மக்கள் இருந்தேன்னா அந்த மக்கள் வந்து இவ்வளவு தூரம் யூரோப்புடைய எதிர்ப்பை இல்லைன்னு நான் பார்க்க மாட்டேன். என்ன இருந்தாலும் இந்த போர்கள், இந்த நடத்துற அரசியல் சதிகளில் சிக்கி சாதாரண பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். அது ஏற்கனவே நாங்க கதைச்சது போல ஒரு நாட்டை இஸ்ரேலை பயன்படுத்தி இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அமெரிக்கா சதிபல தீட்டுதான்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு பக்கம். மறுபக்கம் அதனால தங்களுக்கு என்ன லாபம் என்ற அடிப்படையில வேலை செய்தான்ற ஒரு 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 கேள்வி இருக்குது. ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. இஸ்ரேலிய மக்கள் வந்து கதறி அழுகிற அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட விடயங்களை மன ரீதியா பாதிக்கப்பட்ட சில வீடியோ காட்சிகளை, செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. திடீரென்று அந்த போர் அந்த தாக்குதல்கள், இருதரப்பு தாக்குதல்கள் நடந்த போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, நாங்க இது சம்பந்தமாக நிலைப்பாடு எடுக்க அல்லது இதுல ஈடுபடுறதா இல்லையான்ற தீர்மானத்தை எடுக்க 2 வார காலம் எடுத்துக்கொள்கிறோம் என்று அவரோட பேச்சாளர் வந்து ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இது சொல்லி ஒரு 2 நாட்களே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்ல வாராரு? இதுல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்ல வாராருன்றதை விட இந்த அமெரிக்க உளவுத்துறையும் அமெரிக்க இந்த பென்டகன் அவங்க வந்து when they do nowadays, நான் சொன்னேன் முடிக்கிற ஸ்டைல், அதாவது வந்து இப்ப வந்து இந்த உலக நாடுகள் வந்து தங்களோட சோல்ஜர்ஸை கொடுத்துட்டு அமெரிக்கா வந்து இங்க பதில் சொல்ல இல்லாத ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு.
So that's why they say the precise attack, precise attack செய்யணும். எந்தவித தும்பு கூடி லூஸ் பண்ணாம டார்கெட்டுகளை அழிக்கணும் இதுலதான் இவ குறியா இருக்கணும். அது அந்த மக்கள் இன்றைக்கு பயங்கரமா எதிர்த்து முன்வைக்காம. அப்ப டொனால்ட் ட்ரம்ப்ன்றவர் போற விரும்பாதவர் என்ற ஒரு கருத்துலகத்துல இருக்கிறபடிய அவர்கிட்ட நீங்கள் 2 வீக்ஸ்க்கு நான் யோசிக்கணும்னு சொல்லு போய் சொல்லி விட்டா இன்டெலிஜென்ட். நானே உடனே சொன்னேன் ஆக்களுக்கு எல்லாம் 2 வீக்ஸ்ல இவர் யோசிக்கிறாருன்னு சொன்னேன். இவ பயந்துட்டு அடங்கிட்டு சொன்னான். இவ ஒன்னும் செய்ய போவ இல்லையான்னு. அப்ப பென்டகன் அங்க உள்ள இன்டெலிஜென்ட்க்கு நாங்கள் செய்ய மாட்டோம்ன்ற மாதிரி என்ன ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு போய் அடிச்சா we are not going to lose anything. Surprise attack. Precisely they target, right? So டொனால்ட் ட்ரம்ப் 2 வீக்ஸ் என்று சொன்னதும் டொனால்ட் ட்ரம்பின் 20 வருஷமான கருத்து இருக்குல்லோ, போர் செய்ய விருப்பம் இல்லை, இந்த அதை நிப்பாட்டணும் என்ற கருத்து எல்லாத்தையும் பார்க்க காட்டி விழாதன்ற ஒரு நினைப்புண்ட குடுக்க சொல்லி இந்த இன்டெலிஜென்ட் சொன்ன தூண்டி விட்டுட்டு கட் பண்ணி விட்டாங்க. அந்த அடிச்சு விட்டுருந்தான் என்றதுதான் உண்மையை தவிர இதுல டொனால்ட் ட்ரம்புக்கு நிலைப்பாடு இந்த விஷயத்துல டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாடு ஒன்று இல்லை. அது ஐடியா தான் இது. அதுதான் தாக்குதல் நடத்தின பிறகு சமாதானத்துக்கு வர வேண்டும், சமாதானம் பேசுன்ற ஒரு அறிக்கையும் சேர்த்து அது அவற்றை எடுத்து அதே நேரத்தில் ஈராக்கும் இதை செய்துங்க அடிச்சு கொண்டிருக்க சமாதானத்துக்கு வாழ்ந்து கேட்டது புஷ் சேர்த்து அது கூட இவற்றை கருத்துன்னு சொல்லல. புஷ் தான் சொல்றாரு. அடிக்க தொடங்கினாலும் சதாம் ஹுசேன் சொன்னார் நான் சமாதான பேச்சுவார்த்தை செய்வோம் சண்டே நிப்பாட்டு. புஷ் அது தானா நடக்குதுன்னு நாங்க பேச்சுவார்த்தை தானே நடந்தது. சேம் திங் இவருக்கு. சரி, பொதுவாகவே இந்த யுத்தங்கள் என்பது சாதாரண மக்களை மிக பாரிய அளவுல பாதிக்கும். ஏற்கனவே கோவிட் பெருந்தொற்று மக்கள் இப்பதான் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தலை தூக்கி வர நேரம் இப்படியான உலக ஒழுங்குகள்ல இப்படியான பிரச்சனைகள் வாரது சாதாரண பொதுமக்களை தான். ஏனென்றா இப்ப பாலிசி மேக்கர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி பலம்பொருந்திய நாடுகளை இது பாதிக்காது. இது சாதாரண மக்கள் தான் இந்த சுமையா சுமக்க வேண்டி வருங்க. எரிபொருள் விலையாக இருக்கட்டும், இதனால வர பாதிப்புகளாக இருக்கட்டும், பொருளாதாரம் சுருங்குறதாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன. ஆகவே இந்த போர்களை தவிர்க்க வேண்டும் என்பது, போர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது ஆசையாக இருக்கிறது. ஆசை இப்பொழுதும் நிறைவேறினதா இல்லை. காரணம் ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு மனித குலம் தோன்றினதுல இருந்து இந்த உலகம் போர்களால தான் பின்னி பிணையப்பட்டு வந்திருக்குது. ஆகவே பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இந்த உலக ஒழுங்கு எவ்வாறு பயணிக்க போகிறது என்பது குறித்து. நன்றி கேதியன்னா, இன்றைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். காரணம் இந்த அப்டேட் ஒவ்வொரு நாளுமே வந்து கொண்டிருக்குது. இது எந்த திசையை நோக்கி பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக எந்தெந்த திசையை நோக்கி நகரப்போகிறது என்பதை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம், பேசலாம் கேதியன்னா. நிச்சயமா பேசலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு நான் ஒவ்வொரு கேள்விக்கு தான் என்னால பதில் சொல்லக்கூடியதா இருந்தது. எனக்கு ஒரு யோசனை, ஒரு சின்ன ஒரு விடயம் என்னன்னா, இந்த டெமோக்ரஸிலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம போய் கொண்டு வருகிறது. ஏன்னு சொன்னா நீங்க கேட்டீங்க மக்கள் பாதிக்கப்படுனா மக்கள் பாதிக்கிறாங்க. மக்கள் தான் இந்த மேண்டேட்டை கொடுத்து கொண்டிருக்கிற லாஸ்ட் 200 இயர்ஸ். பட் அதாலதான் எனக்கு இந்த டெமோக்ரஸி என்பதுல இப்ப நம்பிக்கை குறைஞ்சு வருது. இப்ப நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் எனக்கு அந்த இது ஒரு கண்ட்ரோவர்சியல் சப்ஜெக்டை நான் கதைக்கிறேன். அந்த டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பிரசிடென்ட் வார சமாதானம் ஒன்று வந்த வீட்டுக்கு சொல்றேன். நான் சமாதானத்துக்கு தான் வந்தேன்னா ஒபாமா மேட மிஸ்டேக் ஆயிட்டு வந்து போறேன். ஆனால் இந்த ஓட் போட்ட மக்கள் உடனடியே 80% ஓட் போட்ட மக்கள் ரோட்டுக்கு வந்து ஒபாமா விட்ட புள்ள நீ எலெக்ஷன் கேட்க முதலே நான் நடந்தது. அப்ப நீ உனக்கு தெரியும் தானே எலெக்ஷன் வெல்ல முதலே கேட்க முதலே உனக்கு தெரியும் தானே சமாதானத்துக்கு போயிடலாம். ஏன்னா ஒபாமா புள்ள விட்டு 8 வருஷமாச்சு. 8 வருஷமாச்சு. அப்ப நீ அப்ப பேய் காட்டு நீ தானே இந்த மக்கள் ஓடி போய் கேட்க மாட்டான். மக்கள் ஓட்ட போட்டு அங்க போய் போயிடலாம். அதனாலதான் எனக்கு இந்த டெமோக்ரஸில இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது இந்த எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு நீங்க போய் எலெக்ட் பண்ணி விட்டா அவன் புள்ள விட்ட விட்டனு நீங்க கேட்கணும். அடுத்த 4 வருஷத்தால ஓட்ட போட்டு இன்னும் நாளை கொண்டாடுறா அவரும் யோசிப்பாரு தானே 4 வருஷத்துக்கு நான் என்ன செய்யலாம்.
immediately the rich country United States அதை சோத்து வழி இல்லாம இருக்கு இல்லை உடனடியா கொடியேற்றி கொண்டு 80 மக்கள் நோட்டுக்கு வந்து இங்க வாட்டோம். உனக்கு தெரியும் தானே ஒபாமா புள்ள விட்டவர் புறத்துக்கு போய் எதிர்த்து வந்த நீ என்று கேட்க. இந்த ஜனநாயகம் சம்பந்தமாக பேசும்போது நான் நினைக்கிறேன் இந்த உலக நாடுகளை உலக அரசியலை கையாளும் போது எப்படியுமே ஜனநாயகம் அதுக்கு பொருந்தாது. காரணம் ஜனநாயகம் என்பது ஒரு அரசியல் நிர்வாகத்தை தெரிவு செய்யறதுக்கு பயன்படுத்துற ஒரு பொறிமுறையா இருக்குது. அவங்க அந்த நாட்டுல உள்ள அரசு இயந்திரத்தை இயக்குறதுல கொள்கை வகுப்புகளை மேற்கொள்றத மட்டும்தான் தலையீடு செய்யறாங்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த உலக அரசியலை கையாள்றது இந்த புலனாய்வு அமைப்புகளும் இந்த ராஜதந்திர நகர்மனை மேற்கொள்ற அந்த அதே என்று சொன்ன இந்த ஓட் பண்ணி செலக்ட் பண்ணலாம்ன்றதோட முடிச்சிட்டு நம்ம ஓகே ஓட் பண்ணி செலக்ட் பண்ணலாம். தே கேன் ரிமூவ் த ஓட் எனி டே. டக்குன்னு ஒப்பீனியன் எடுத்தா இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களாண்டா 80% மில்லியன் அவர் வாங்கி போங்க ரெண்டு கொண்டு வந்துருக்கு. இப்ப கோர்ட் வேற சிஸ்டத்துக்கு எல்லாம் கோர்ட்டுல ஒவ்வொரு தண்டனை இருக்கு. இந்த நாட்டை உலகத்தை நடத்துறவருக்கு நீ ஓட்டை போட்டுட்டா நீ வேலை பார்த்து கொண்டு போறீங்க. அவர் உடனே விட்ரோ பண்ணலாம் கொண்டு வரலாம் தானே. நீங்க சொல்றது சரிதான். சில நேரம் ஜனநாயகம் சொல்லுங்க ஜனநாயகத்து மீதான சந்தேகங்கள் வருது. காரணம் இலங்கையில என்னதான் ஜனநாயக ரீதியாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுன்னு சொன்னாலும் கூட எனக்கு நீங்க சிரிக்கிறதுன்ற அர்த்தம் இருக்குது. காரணம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுன்னு பெயர் இருந்தாலும் கூட அங்க மக்களோட மனநிலைய தேர்தலுக்கு முன்னால சில சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் களமிறங்கி அந்த எண்ண ஓட்டத்தை மாத்துறதுல மிகப்பெரிய வேலைகளை செய்யறத என்னால பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமாக தனியாக பேச வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் கேதியானா. நன்றி என்ற நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதுக்காக. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து உங்களது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவற்றையும் நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது தவிர ஆதரவு தாருங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.